எனக்கு என்னமோ இது சரியா படல. என்ன நான் சொல்றேன்? ஆமா, எங்கேயோ என்னமோ தப்பா இருக்கு. பெருசா ஏதோ வரப்போகுதுன்னு தோணுது. சொல்றத கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. ஏன் இப்படி பயமுறுத்துற? சக்கு, நீ போட்ட கணக்கெல்லாம் தப்பாயிருமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அப்படி என்ன நடந்து போச்சு இப்போ? நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம யோசிச்சு பாரு. கல்யாணம் நம்ம ஆசைப்படி நடந்ததா? இல்ல, மதுமிதா சொன்னபடிதான் நடந்தது. நீ ஆசைப்பட்டு உன் பொண்ணுக்கு பெரிய வீடு வாங்கி கொடுத்த. அத மதுமிதா வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டான். வரட்சணை பணம் வேணும்னு அவ்வளவு பாடா படுத்தணும் அந்த தாடிக்காரனை. ஆனா மதுமிதா என்ன ஆசைப்பட்டாலோ அதுதானே நடந்தது. அவங்க அப்ப ஒரு பைசா செலவில்லாம இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிட்டான். எது நீ யோசிச்ச மாதிரி நடந்தது? எல்லாம் மதுமிதா நினைச்ச மாதிரி தான் நடந்தது. இதுக்குதான் இவ்ளோ பெருசா சொல்லிட்டு இருந்தியா? அண்ணன், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது யார் போட்ட பிளான்? நான் போட்ட பிளான் தானே. அத மதுமிதாவால ஒண்ணும் பண்ண முடியலல்ல. அவளால அத கண்டுபிடிக்கவும் முடியல. என்ன நீ அவளுக்கு போய் இவ்வளவு பயப்படுற? சக்கு, நீ எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லன்னு, நீதான் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்களோன்னு தோணுது. சந்தோஷ் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் போடுறேன்னு சொன்னப்பவே நீ வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அண்ணன், நம்ம நோக்கம் அவங்கள பிரிக்கிறது இல்ல, சேர்ந்தே இருக்கணும். ஆனா சந்தோஷமா வாழக்கூடாது. தினம் தினம் சண்டை போடணும். ஆனா மதுமிதா கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு மட்டும் போகவே மாட்டா. ஏன்னா அவ மிடில் கிளாஸ் பொண்ணு. வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்கேயே தான் இருப்பா. அப்ப அவளுக்கு என்ன விட்டா வேற கதியே இருக்காது. நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் காலடியிலேயே கிடப்பா.